Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பிரதமர் மோடியின் 75வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அவரது முக்கிய சாதனைகள் என்னென்ன என்பது குறித்து பொதுமக்கள் கூறும் கருத்துக்களை மக்கள் மனதில் பகுதியில் தற்போது பார்க்கலாம். ஏழை மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு. ட்ரெயின் வசதிகள் சரி, வேலை வாய்ப்புகள் சரி, அப்புறம் மெடிக்கல் செலவுகள் என்னென்ன குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சி நிறைய நம்முடைய நல் பாதைக்காக, நம்முடைய வெற்றி பாதைக்காக அவர் தினமும் நம்ம நாட்டு மக்களுக்காக நிறைய உதவி செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். அதை நினைச்சாலே மிகவும் ஒரு பூரிப்பாக இருக்கிறேன். எனக்கு 65 இயர்ஸ் ஆகுது. நானும் பல பிரதமர் இந்திரா காந்தி முதல் கொண்டு பல பேத்த பார்த்தாச்சு. ஆனால் இந்த மாதிரி பிரதமர் இது வரைக்கும் அல்மை இருக்கட்டும், இல்லை பொது ஜனங்களுக்கு சேவை செய்கிறது இருக்கட்டும், இல்லை சேலரிடு பீப்புள் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பல தரப்பில் அவர் நன்மை செஞ்சிட்ருக்காரு. வாழ்க மோடி புகழ், வாழ்க மோடி புகழ். இந்தியாவில் அமுல்படுத்தப்பட்ட திட்டங்களில் நான் பயனடைஞ்சிருக்கேன். குறிப்பாக மக்கள் மருந்தகம். இப்போ மக்கள் மருந்தகம் என்பது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தனியார் மெடிக்கல் மருந்தகங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக இந்த மக்கள் மருந்தகத்தில் ஜெனரிக் மருந்துகள்னு சொல்லி, இப்போ ஒரு தனியார் மருத்துவமனையில் நாம் ஒரு 2000 ரூபாய்க்கு மருந்து வாங்கணும்னா இந்த மத்திய அரசினுடைய மக்கள் மருந்தகத்தில் 250 ரூபாய்க்கு அந்த 2000 ரூபாய்க்கான மருந்து கிடைக்கிது. எங்கள் வீட்டில் நாங்கள் நிறைய மருந்துகள் இன்றைக்கி ஜெனரிக் மருந்தகம் அப்படிங்கிற மக்கள் மருந்தகத்தில் தான் நாங்கள் வாங்கி பயனடைகிறோம். நான் பிரதம மந்திரியின் PMEGP திட்டத்தின் கீழ் அரவமாட்டுக்கடல் கரூர் வைசியா வங்கியில் 20 லட்சம் பெற்று சுத்தமான சுகாதாரமான பால் விற்பனை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் பிரதமரின் பங்களிப்புடன் இந்த திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். திட்டத்தின் மூலம் 7 லட்சம் எனக்கு மானியம் கிடைத்தது. இதன் மூலம் என் வாழ்க்கை தரம் நன்கு உயர்ந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தண்ணிக்கு ரொம்ப சிரமப்பட்டோம். தெருவுக்கு ஒரு குழாய் இருக்கும். அது 5 நாளைக்கு ஒரு தடவை வரும், 2 நாளைக்கு ஒரு தடவை வரும். ரொம்ப கஷ்டப்பட்டோம். தண்ணி கிடைக்காது. நாங்கள் தோட்டத்துக்கு போவோம். தோட்டத்துக்கு போய் துணி துவைக்க, குளிக்க எல்லாத்துக்கும் போவோம். நாங்கள் தோட்டத்துக்காரங்க ரொம்ப வைவாங்க, பேசுவாங்க. அதெல்லாம் நாங்கள் கேட்டு சகிச்சு அதெல்லாம் கடந்து இப்போ கொஞ்சம் நல்ல முறைக்கு இப்போ திட்டத்தை கொண்டு வரவும், பிரதமரோட ஜல்ஜீவன் திட்டத்தை கொண்டு வரவும் வீட்டுக்கு ஒரு குழா கொண்டு வந்திருக்காங்க. அதில் நாங்கள் தண்ணி நல்லா தாராளமாக பிடிக்கிறோம். எங்களுக்கு குடும்ப தேவைகளுக்கு அனைத்துக்கும் நல்லா பயனுள்ளதாக இருக்குது இந்த திட்டம். எங்களுக்கு அவர்களோட பிறந்தநாள் வருது. அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. கஷ்டப்பட்டு இடம் வாங்கி போட்டோம். பட் ஆனால் வீடு கட்ட எங்களுக்கு அப்போதைக்கு வசதி இல்லை. ஸோ அந்த சமயத்தில் பிரதமர் மோடியோட ஸ்கீமில் இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு மானியம் தரதை கேள்விப்பட்டோம். ஸோ கொஞ்சம் அப்ளை பண்ணவும் கிடச்சிருச்சு. ஸோ கஷ்டப்பட்டு அந்த மானியத்தில் தான் எங்கள் வீடு கட்டியிருக்கோம். ஸோ குடிசை வீட்டிலேருந்து இப்போது இந்த மாதிரி ஒரு கான்கிரீட் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடு கட்டுவோன்னு எதிர்பார்க்கலை. குடிசை வீட்டில் இருந்தோம். ஸோ இப்போ அந்த உதவினால் நாங்கள் நல்லபடியாக வீடு கட்டி இங்கே வந்துட்டோம். ஸோ பிரதமர் சாருக்கு ரொம்ப நன்றி. பிரதமர் மோடிஜி அவர்கள் இன்னைக்கு உலக தலைவர் ஆகிவிட்டார். அது ஒரு பெரிய, நம்ம இந்தியரெல்லாம் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கெல்லாம் ஒரு பெருமிதமாக இருக்கிறாங்க. இப்போ பழைய காலத்துல எல்லாம் அவ்வளோ இந்தியானா என்னமோ சும்மா பாம்பாட்டி இருக்கிற தேசம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இல்லாமல், இப்போ உலகத் தலைவர்களே அவரை கூப்பிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறதுனா 2 நாட்டுக்கிடையே பஞ்சாயத்து பண்ணுறது, நல்லது கெட்டது பேசுகிறதெல்லாம் மோடிஜி அவர்களால் இப்போ அவங்கள அழைக்கிறாங்க. அது ஒரு எங்களுக்கெல்லாம் நல்ல பெருமையாக இருக்குது. பாரத பிரதமரை பற்றி பேசணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அவர் கொடுத்த நிறையா ஸ்கீம்ஸுகளுக்கெல்லாம் நம்ம பொதுமக்களான நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். அதில் ஒரு சிலது பார்த்திங்கன்னா காப்பீடு திட்டங்களை நம்ம சொல்லலாம். நிறைய பேர் இதில் பயனடைஞ்சிருக்காங்க. நார்மலாக இருக்கிற சின்ன சின்ன ஆப்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் காப்பீடில் பயனடைஞ்சிருக்காங்க. அதுபோக டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு கிட்னி டிரான்ஸ்ஃபர், லிவர் டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம பாரத பிரதமருடைய காப்பீடில் நிறைய பலனடைஞ்சிருக்காங்க. இதனால் இன்னும் நிறையா ஸ்கீம்ஸ் அவர் கொண்டுட்டு வரணும். அவர் இன்னும் 100 வருஷம் நல்லா இருக்கணும். ஒரு ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சியாக இந்த பிரதமருடைய ஆட்சி இருக்குது. இதே மாதிரியான ஆட்சி நம்ம தமிழ்நாட்டிலேயே வரணுங்கிறது தான் தமிழக மக்களாகிய எங்கள் அனைவருக்குமான ஒரு ஆசை. இதுதான் நான் இந்த பிரதமரனுடைய பிறந்த நாள் அப்போ
இன்னும் நீங்கள் நிறையா நாட்கள் ஆட்சி செய்ய வேண்டும், மக்களுக்கான இன்னும் நிறைய எளிமையான திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரதமர் அவர்களே. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் பொறுப்பாளரை விட நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலக அரங்கில் மற்ற நாடுகளாக நம்மளை கண்டு பயப்படுற அளவுக்கு எல்லா விஷயங்களும், பொருளாதாரம் மற்ற எல்லா விஷயத்துலையுமே, இராணுவமாகட்டும் மற்ற எல்லா விஷயத்துலையுமே நம்ம பாரதம் உயர்ந்த நிலைக்கு போயிட்டுருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா நம்ம நரேந்திர மோடி தான். அதே பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஆகட்டும், அதை மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணாங்க. அதை யாருக்கும் நம்ம போய் இது பண்ணி அப்போஸ் பண்ணவெல்லாம் இல்லை, நம்மளாக சேர்ந்து அடித்து நம்ம வின் பண்ணோம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். காதி கிராமத்து மூலிமா எனக்கு சிறுதொழில் கடன் கொடுத்தாங்க. இந்த சிறுதொழில் கடனில் எனக்கு 25 லட்சம் ரூபாய் கடன் நான் வாங்கினேன். அதில் 7.5 லட்சம் ரூபா சப்சிடி. இன்றைக்கி எல்லாமே அடைச்சி முடிச்சு போட்டு நான் நிம்மதியாக இருக்கிறேன். இந்த திட்டத்துக்கு வழிவகுத்து கொடுத்த பிரதம மந்திரி அவர்களுக்கும் சிறுதொழில் புரிவர்களுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நாட்டுக்கு தேவையான பாதுகாப்பு ரொம்ப அத்தியாவசியமானது அமைப்பு. உள்நாட்டில் நம்ம மக்கள் இன்னைக்கு ஒரு சுதந்திரமாக இருக்கிறோம்னா நம்ம நாட்டினுடைய அண்டைய ஒரு எல்லையில் இருக்கிறவங்க அனைத்துமே நம்மளுக்கு பாதுகாப்பாக இருந்தால் தான் நம்ம அங்கே உள்ள நிம்மதியாக இருக்க முடியும். அதுக்குண்டான அனைத்து செயல்முறைகளும் அவர் நிறைவாக செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அதே மாதிரி உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் விரோத போக்கை கடைபிடிக்காமல் ஒரு சாணக்கியத்தனமாக அறிவுஜீவிரமாக ஒரு தட்டி கொடுத்து ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் நிவர்த்தி செஞ்சு நட்போட பழகிட்டுக்கு உண்டான நல்ல தலைவராக இருக்கிறாரு. இங்கு எல்லா உற்பத்தியும் நம் மக்கள் தான் செய்ய வேண்டும் என்று ஒரே குறிக்கோளாக இருக்கிறார். எல்லாம் மேக் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா என்று சொல்லிக் கொண்டிருக்கார். பொருளாதாரத்திலும் சரி, வெளியுறவு கொள்கையிலும் சரி, உள்நாட்டு கொள்கையிலும் சரி நல்ல அருமையான பணியை செய்து கொண்டிருக்கிறார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கி போட்டேன். இப்போ சமீபத்தில் வீடு கட்டின ஒரு கனவு, அந்த கனவு கனவாகவே இருந்தது. எனக்கு பாரத மோடி ஸ்கீம் திட்டத்திலேருந்து வீடு கட்டுற ஸ்கீம் திட்டத்தில் எனக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் கேள்விப்பட்டதில். அதில் அப்ளை பண்ணப்போ எனக்கு கிடச்சிச்சு. உடனே நல்ல மாடலில் எனக்கு 2,10,000 ரூபா மோடி ஸ்கீமில் எனக்கு வந்துச்சு, பிரதமர் மோடி ஸ்கீமில். அதை வச்சு மேற்கொண்டு என்கிட்ட கையிருப்பு காசு போட்டு நான் இன்றைக்கி ஒரு வீடு கட்டி ஒரு சொந்த வீட்டில் சந்தோஷமாக உட்காந்துருக்கேன். இது மாதிரி அனைவருக்கும் மோடி ஸ்கீம்லேருந்து நல்ல பலன் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதை தண்ணி வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழாய் சண்டை, தெரு சண்டை, குழாய் சண்டை எல்லாமே சொந்த பந்தாயம் அப்படின்னுங்கிற ஒரு இது இல்லாமல் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை பிரதமர் மோடி ஐயா அவர்கள் அதை கருத்தில் கொண்டு நமக்கு ஜல்ஜீவன் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வீட்டுக்கு வீடு குடிநீர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இப்போ போட்டிருக்காங்க. அதுலேருந்து இப்போ எல்லாமே தெருக்கு குழாய், வீட்டுக்கு வீடு குழாய் இப்போ எல்லாருமே நல்லா சந்தோஷமாக தண்ணி பிடிக்கிறோம். தண்ணி பிரச்சனை எங்கள் கிராமத்தில் எதுவுமே இப்போ இல்லை. இப்போ நார்மலாக எல்லாருமே தண்ணி பிரச்சனை இல்லாமல் பிடிச்சிட்டு இருக்கோம். என்னுடைய அண்ணன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு பெரிய தலையில் அடிபட்டு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருந்தார். நாங்கள் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணலான்ட்டு போனப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எங்கிட்ட ரெடி பண்ணி பார்த்தோம், பணமே பெரட்ட முடியல. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பர் மூலியமாக இந்த மாதிரி மோடி ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டத்தின் மூலியமாக பிரதமர் மோடி நமக்கு ஒரு 5 லட்ச ரூபா காப்பீடு திட்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த இதுக்கு அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணோன்னா 2 நாளில் அந்த இது கார்டும் கொடுத்துட்டாங்க. அந்த கார்டை வச்சு சம்மந்தப்பட்ட மருத்துவமனையில் போய் நாங்கள் போய் அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு இன்றைக்கி எங்கள் அண்ணன் நல்லா இருக்கார். எங்கள் அண்ணன் நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பிரதமர் அவர்களின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலியமாக அந்த ஆப்ரேஷன் நடந்தனால தான். இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், எவ்வளோ கடை வாங்கியிருப்போம்னு இது வரைக்கும் தெரியல. அதனால் இந்த திட்டத்தை அளித்த பிரதமர் மோடி அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.